friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான leftover conversion recipe. இது வந்துட்டு leftover riceல இருந்து ஒரு செம்ம கிறிஸ்பியான பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். பாருங்க பார்க்கவே எவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா இருக்குல. இந்த கிறிஸ்பியான பக்கோடா எப்படி செஞ்சோம் அப்படினு பார்க்கணுமா? இப்போ வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் 1 கப் அளவுக்கு மிச்சமான சாதம் இது மத்தியானம் செஞ்சது இந்த அளவுக்கு மீதமாயிடுச்சு. இப்போ இந்த 1 கப் சாதத்தை இதுல சேர்த்திடலாம். இப்போ இது மாதிரி ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கையிலேயே நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. மிக்சியில் போட வேணாம். மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப குளகுலன்னு போயிடும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கையிலேயே பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சு வச்சுடுங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான சேர்த்திக்கோங்க, இல்லைன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சோம்பு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த சாதத்திலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதுலேயே மிக்ஸ் ஆகிடும். தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து பிணைஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக தான் இருக்கணும் இந்த மாவு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு மாவை நம்ம இதை பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை வந்துட்டு இப்படி கிள்ளுன மாதிரி பக்கோடா மாதிரி போட்டுடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டுக்கலாம். இதை போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பரட்டி விடலாம். ஒரு 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நம்மளோட லெஃப்ட் ரைஸ் பக்கோடா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு நம்மளோட பக்கோடாக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான ரைஸ் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேருந்து செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுடைய யாருக்குமே தெரியாது, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சூப்பர் கிறிஸ்பி லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.